12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுறா கைடு 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுறா கைடு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கிற காலத்துல எல்லாம் மருத்துவர்களிடத்தில் போனோம்னு சொன்னால் அவங்க பொது மருத்துவம் தான் படிச்சிருப்பாங்க. சிறப்பு மருத்துவம்லாம் படித்தவங்க அப்போது எங்கள் காலத்தில் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் அதில் அவங்க நாங்கள் போனால் நோயை பற்றி என்ன செய்யுது அப்படின்னு கேட்பாங்க. அல்லது அவங்களே எல்லாம் ஸ்ட்ரெத்தை வச்சு அப்படி இப்படி பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு இருப்பாடு என்ன செய்யுது அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இன்ன வரைக்கும் அதைத்தானே செஞ்சார் அவர், இவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஒரு யோசனையாக இருக்கும். ஆனால் நம்ம செஞ்சது என்ன செய்துன்னு சொல்லி ஆகணுமே, சொல்லுவோம். சொன்னோடனே அப்படி கேட்டுக்கிட்டு அமைதியாக பார்த்து அங்கே லைட் அடித்து பார்ப்பார். நாக்கண்டிக்கிட்டுன்னுவார், லைட் அடித்து பார்ப்பார். எல்லாம் முடிச்சுட்டு என்னத்தையும் ஒன்று எழுதியிருப்பார். அவர் என்ன எழுதியிருக்காருன்றது இறைவன் தான் பார்க்கணும், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அங்கே போனால் ஒரு மருந்தை கடைக்கு கொடுப்பாங்க, அல்லது ஒரு மருத்துவத்திட்ட போய் ஒரு மருந்து வாங்கிக்கிடலாம். இதுதான் வழக்கமாக இருந்தது. ஒரு புத்தகங்களில் தமிழில் மருத்துவ புத்தகங்கள்னால் இந்த பாட்டி வைத்திய புத்தகங்கள் கொஞ்சம் இருந்துச்சு அந்த காலத்தில். குறிப்பிட்ட நூலை பற்றி, நோயை பற்றி எந்த விதமான நூலும் கிடையாது. தமிழுக்கு அந்த அணிகலன் கிடைக்கலை. அது குறிப்பாக சொல்லப்போனால் மருத்துவர்களெல்லாம் ஏதோ வானவெளியில் நடந்து போகிறவர்களாக இருந்தாங்களே தவிர இந்த மண்ணில் நடந்தவங்களாக இல்லை. அப்போது நோயும் அப்படி, அவருடைய வாழ்க்கையும் அப்படி. அதனால் கண்டுபிடிக்கிறது, அவங்கள போய் பார்க்குறது என்பது அரிதாக இருந்தது. ஆனால் இப்போ வர 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 என்ன ஆயிடுச்சு, வரக்கூடிய ஆட்களுக்கு, நோயாளிகளுக்கே ரொம்ப பேசுகிறாங்க. அதானப்பா நுரையல் தானப்பா, சளி இருக்கும், விரும்புகிறான்னா ஒரு கஷாயத்தை போட்டு கொடுப்பா, அவ்வளோதான். இந்த மாதிரியான போக்கில் தான் நிற்கிறாங்க. எந்த நோயை கேட்டாலும் தங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி பேசுகிறாங்க. எதை சொல்லுங்கள், எந்த நோயை சொல்லுங்கள், ஒன்றும் செய்யாது, அங்கே போகாத, காசை கரைச்சிடுவாங்க. முதல்ல சொல்கிறது அதுதான். அங்கே போகாதான், சிக்கனை சீரழிஞ்சு போவ அப்படின்வான். அப்படிலாம் இல்லாமல் நோய் என்ன அப்படின்றது இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் அணிக்கிறான் பாருங்க, அவன் தான் அறிந்தது. அதனால் அவனுக்கு அறிந்ததும் புத்தகத்தை எழுதும்போது அவர் எப்படி சொல்கிறாரு, உனக்கு நீ தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிக்கலே, அதே கிருக்கா உனக்கு தெரியாததும் இருக்குடா இதில். அதனால் அறிந்ததும் அறியாததும் அப்படின்னு இந்த தலைப்பை கொடுத்தாரு பாருங்க. அதுலேயே நம்ம மருத்துவர் எவ்வளவு தெளிவாக இருந்திருக்காருன்னு பாருங்கள். ரொம்ப தெளிவாக இது தெரிஞ்சது, இது தெரியாதது. உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல வச்சுக்க, தெரியாதது நிறையா இருக்குது, படித்து பாரு என்று சொல்லுவதாக இந்த நூலை எழுதியிருக்கிறார். அது ஒரு 350 பக்கம்தான், ரொம்ப அதிகம் இல்லை. ஒரு 10 பக்கம் முன்னே ஒரு முன்னுரை அதெல்லாம் இருக்குது. அதை தள்ளிடலாம், முன்னுரைகள்லாம் தள்ளிடலாம். அதுக்கு பாடு ஒரு 112 பக்கம் இந்த 37 கட்டுரை இருக்குது. நான் பொறுமையாக உட்காந்து பார்த்தேன். 37 கட்டுரை நுரையீரலை பற்றி. அது நுரையீரல் என்ன விவகாரம், நம்ம அவரை இலை இருக்குது பாருங்க, அவரை விதை, அந்த அவரை விதையை பிரித்தோம்னு சொன்னால் 2ஆக நிற்கும், அதுதான் நுரையீரல். சுருக்கமாக சொல்ல போனோம்னா, அவரை விதையை நீங்கள் பார்த்துட்டு பிரித்து பார்த்தீங்கன்னாக்கும் சரி, நம்ம சாப்பிடும்போது பிரிக்கி பார்த்தோம்னா அது தெரியும். அது இதுதான் நுரையீரல். ஆனால் என்ன விவகாரம், நான் நினச்சேன் நான் மட்டும்தான் ஒருத்தர் மருத்துவர்கிட்ட போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம அமைச்சரை கேட்ட உடனே பார்த்துக்கிட்டேன், ஆகா நமக்கும் ஒரு முன்னோடி இருக்குது. நான் இன்னைக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறது யாருன்னா
நம்ம ஐயா மருத்துவரால் தான். மாதம் ஒரு தடவை போய் அவரை தரிசனம், மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுறோமோ தள்ளையோ, அவரை தரிசனம் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆமாம், இல்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் பார்ப்பாரு, ஐயா 10ஆம் தேதி வர சொல்லியிருக்கேன், சரி அப்புறம் நம்ம அதுக்கு ஒரு சாக்கு சொல்லணும். ஆனால் போன உடனே அழைச்சி முறையாக பேசி உடனடியே எல்லாம் செக் பண்ணிவிட்டு சரியாக இருந்தால் சரியாக இருக்குது, ஷூராக இருக்குது சொல்லிடுவார். இல்லைனாக்கும் என்ன செஞ்சீங்க, மருந்து சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு அவர் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுகிறார் பாருங்க. அதுலேயே ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம. அதோடு கூட அவரோட பேசுகிற உரையாடல் இருக்கு பாருங்க, அது ஒரு புதிய தெம்பு, ரொம்ப புதிய தெம்பு. அவரோட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்துட்டு நானாக தான் அநேக நேரங்களில் அப்போ இருக்கட்டும் வெளியில் ஆட்கள் காத்து கிடக்கிறாங்க அப்படின்னு விட்டுட்டு வருவேன். ஏன்னா அவருக்கு என்ன செய்யணும், யாராவது வந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் பேசலாம். ஏன்னா மூளையெல்லாம் அதுக்குள்ளே நோய்க்குள்ளேயே ஆட்களே பார்த்து பழகிருக்காங்களா, கொஞ்ச நேரம் இப்படி ஒரு ஒரு ஓய்வு, சிந்தனை ஓய்வு வரணும்னு விரும்புகிறாரு. அதுக்கு நம்ம போய் இப்போ சேர்ந்த உடனேயே கொஞ்ச நேரம் நல்லா பேசிக்கிட்டே இருப்பார். அவராக என்னை விட்டது ஒரு நாளும் இல்லை, நானாகத்தான் விலகி ஓடியாந்துருக்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா அங்கே அவ்வளோ பேர் காத்து கிடக்கிறாங்க, அவருடைய எவ்வளோ பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்றது அங்கே போனால் தான் தெரியும். அது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சரியான மருத்துவர். அவர் தமிழில் நமக்கு நூல் கொடுத்துருக்காருன்றது பெரிய காரியம், ரொம்ப பெரிய காரியம். அது சொல்லுகிற முறை இருக்கு பாருங்க. அந்த கட்டுரைகளுக்கு எழுதியிருக்கும் போதே புகை குடும்பத்துக்கு பகை, இப்போ தான் என்ன நோட்டில் எழுதி போட்டிருக்க மாதிரி, புகை குடும்பத்துக்கு பகை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு. அதை விட இன்னும் பெரிய விஷயம், ஒரு காதல் கடிதம் மாதிரி இருக்கும், என் சுவாச காற்றே. நீங்கள் அதை படிக்கும் போதே என்னடா இது ஒரு புதிய கவிதை மாதிரி இருக்கு. என் சுவாச காற்றே, சுவாசமே என் சுவாச காற்றே. அவர் வச்சிருக்கிற தலைப்புகள் எல்லாம் அப்படி, இந்த மாதிரி புது புது தலைப்புகளை மேலே போட்டு படிக்க வைக்கணும். எப்படியாவது இந்த நூலை இவங்க படிச்சிடணும். ஒன்று, நீளமாக கருகலாக அங்கே வசனங்கள் இல்லை, வார்த்தைகள் இல்லை, எளிய தமிழில் கேட்குறாரு. மூச்சு பயிற்சி பண்ணால் எங்கள் இந்த நுரையீரல் நோயை கொஞ்சம் சுகப்படுத்திடலாம்னு சொல்கிறாங்களே, அது எப்படி என்னார்? உடனே அவர் அதுக்கு என்ன சொல்கிறாரு, நல்லது தான், செய்யத்தான் வேணும். நாம் பேசும்போது இருக்கிறதெல்லாம் ஒரு 25% தான் அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. பேச்சு பயிற்சியில் ஆட்களோட கான்வர்சேஷன் பண்ணுற போது அதில் எல்லாம் ஒரு 25% தான் அது இயங்குது. முழுமையாக இயங்கணும். அந்த ஆல்வியோல் அப்படின்னு ஒன்று சொல்கிறார், அது முழுமையாக இயங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படி சொல்கிறாரு, மலருக்கு அது மணக்கணும் இல்லையா, மணக்கணும்னா என்ன ஆகணும், முழுமையாக மலரணும். அப்படின்னா முழுமையாக மலர்ந்தால்தான் மணக்கிற மலர் போல எல்லாமே முழுமையாக இருந்தால் தான் இந்த நோய்க்கு சீக்கிரம் குணமாகலாம். அப்புறம் சொல்லியிருக்கிற முறை இருக்கு பாருங்க, ஒரு எளிய முறையில் எப்படி விளங்கிக்கிடலாம்னு. அது மட்டும் இல்லை, ஐயா சொன்னாங்க அந்த புகை இருக்கே, ஒரு காலத்தில் நம்ம ஊர்களில் வெடிச்சத்தம் போடுவோம், தீபாவளி வந்துச்சுன்னு சொன்னால் போனோம். அப்போவே பெரியவங்க சொல்லுவாங்க, டே புகைதா தீயா புகையா போகுதா அப்படின்வாங்க. இப்போ புகை இல்லாத இடமே கிடையாது. அது தில்லி மாநகரத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் எப்படி தான் இவங்களை தப்பிச்சு வர்றாங்களோ எனக்கு தெரியல. தில்லி மாநகரத்தில் நான் ஒரு தடவை போய் உட்காந்துட்டு மூச்சு அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் எங்கேயோ கொளுத்துறான் இது கோதுமையை, இங்கே புகை வந்துக்கிட்டு இருக்கு. இப்போல்லாம் எல்லா ஊர்களையும் பார்த்தோம்னு சொன்னால் வேட்டு சத்தம் போடுறது மட்டும் இல்லை, வேறு ஒன்றும் வேண்டாம். நான் முனிசிபாலிட்டி வண்டிகள் இருக்கு பாருங்க, லாரி, அந்த லாரிகள் ஓடும்போது பின்னாடி நின்னோம்னா முடிஞ்சிச்சு நம்ம கதை. அப்படி இருக்கிற புகை பின்பக்கத்தில் இருந்துக்கிட்டு அவன் பூரா எங்கென்ன மண்ணெண்ணெய் ஊற்றுனான்னு தெரியாது, அந்த மாதிரி போகக்கூடிய நேரம். இது எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா புகை வர்றது. அப்புறம் அது தவிர்த்து பல்வேறு வகையான காரணங்கள்,
என்னென்ன காரணத்தினால இந்த நோய் வருகிறது அப்படின்றதுக்கு அந்த கட்டுரை முழுக்க நம்ம படித்தோம்னு சொன்னால் ஒரு 37 கட்டுரை. அந்த 37 கட்டுரையிலையும் நல்ல நான் எண்ணியே பார்த்தேன். 2 பக்கம் ஒரு கட்டுரை, ரொம்ப அதிகமாக போனால் 6 பக்கம், அதுக்கு மேலே கிடையாது. ஏன் நம்ம ஆட்கள் இப்போ படிக்கிறதே இல்லை, அவன் பூரா இங்கே இருக்கான், இதை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் சுருக்கம், சொற்செட்டு, அது எல்லாம் அவர்கிட்ட ரொம்ப தெளிவாக அந்த புத்தகத்தை அழகாக எழுதியிருக்காரு, அருமையாக எழுதியிருக்கிறாரு. தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய வரம். ஏன்னா தமிழில் புதிய புதிய நூல்கள், புத்தம் புதிய நூல்கள் எல்லாம் வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வரும்படியாக அவர் செய்திருக்கிறார் அவர். அது மட்டும் இல்லை, இந்த மாசு இருக்குது பாருங்க, மாசு தூசு வருது, அந்த தூசை பற்றி அது பண்ணுற பெரும்பாலான இடங்களில் நம்ம புகையை கிளப்பி விட்டுறான். இந்த லாரி கார்கள் ஓடும்போது பின்பக்கமாக நம்ம போகிறோம் வண்டியில். இப்போல்லாம் ஏசி கார் இருக்கனால தப்பிச்சுக்கிறோம். நாங்கள் சைக்கிளில் போன காலம், பைக்கில் போன காலம், பின்னாடி போகணும், அதை அடிச்சுக்கிட்டு போகும்போது தூசி அடிக்குது பாருங்கள். அது என்னமா தூசி அடிக்குது. அந்த தூசியிலிருந்தெல்லாம் காப்பாற்றப்படணும்னு சொன்னால் நாம் இந்த மருத்துவரையாவை பார்த்துக்கிட வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவரை தமிழுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பம், பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் அந்த மிகப்பெரிய சிறந்த மருத்துவர், தான் மருத்துவர் என்பதற்கான அடையாளமே இல்லாமல் ரொம்ப அமைதியான ஆள். அதுதான் அவரை பார்க்குற போதே நமக்கு ஒரு பெருமை. என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு தோரணை இருக்கும். அந்த தோரணையை மருத்துவ அரங்கத்தில் பார்த்தோம்னா காண முடியாத அளவிற்கு தன்னடக்கமாக இருந்து தமிழுக்கும் தொண்டு செய்கிறார், தமிழ் மக்களுக்கும் தொண்டு செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மேதை நமக்கு கிடைத்திருப்பது பெருமைக்குரியது. அவர் உங்களோடு கூட சேர்ந்து நானும் வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன், அவரை பாராட்டுகிறேன். அவரை பார்க்கிற பொழுது எனக்கு இது எத்தனை அற்புதமான மனிதர், இந்த மனிதர், இவரோடு கூட உறவு வைப்பதற்கு நமக்கு கிடைத்த காலம் பெரிய காலம் என்று சொல்லி பெருமைப்படுகிறேன். அவரை வாழவும் நெடுகாலம் நெடுந்தொழில் செய்யவும் அவரை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், வாழ்கிறேன்.